ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விசுகிர்த்திஸ் கிச்சன். என்னடா இவ ஆட்டாங்கல்ல மாவாட்டிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம புது கல்லை வாங்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பழக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டாங்கல்ல அரிசி இருக்குல்லங்க, ரேஷன் அரிசி இல்லை எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, அதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கோணுங்க. எடுத்துட்டு நம்ம 2-3 தடவை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த அரிசியெல்லாம் ஆட்டி எடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த மண், கல், அப்புறம் அந்த அழுக்கு எல்லாமே வந்துருங்க. அப்புறம் நம்ம ஆட்டாங்கல்ல யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆட்டாங்கல் வாங்கி அப்புறம் அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மாவு ஆட்டி அதில் பழக்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மிக்ஸி வந்ததுனால நம்ம ஆட்டாங்கல்ல அரைக்கிறதவே மறந்துட்டோம். ஆனாலும் சில இடங்களெல்லாம் இன்னும் ஆட்டாங்கல்லில் அரைச்சி தாங்க சமைச்சிட்ருக்குறாங்க. அப்படி சமைக்கிற எந்த ஒரு பொருளுமே சீக்கிரம் கெட்டு போகாது. தேங்காய் சட்னி, அப்புறம் நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கெல்லாம் ஆட்டாங்கல்லில் ஆட்டி வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓ, சவுண்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. அது கொஞ்சம் இன்னொரு தடவை தட்டுங்க. ஆமாம், இது கொஞ்சம் பாரம்பரிய கல். அது இப்போ கொஞ்சம் வந்திருக்கு ஊத்துக்குள்ளி கல். குவாலிட்டி நல்லா இருக்கும். சரி, நல்ல தேய்மானம் ஆகும். 10 இன்ச்சு கொடுங்கக்கா எனக்கு. சரிங்கக்கா, நல்லா ஆழமாகவே எடுத்துக்கோங்க. சரி. எங்கள் அம்மா வேறு குட்டிக்கல் வேணும் குட்டிக்கல் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்குதுங்க. நாங்கள் வெளியில் டிரான்ஸ்போர்ட் போடுறது எல்லாமே இந்த கல் தான். ஓ, கீழே இப்படி தான் வருங்களா இதில்? ஆமாங்க்கா, இப்போ பட்டையாக வர்றாது, உயரம் கம்மியாக கேட்குது. இதெல்லாம் உயரம் கம்மி. ஆழமாக இருக்குதுங்களா? ஆழமாக தான் இருக்கும் இந்த கல் எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா இது தேய்மானம் கம்மிங்கிறதுனால புளி உங்களுக்கு ஆழம் போடுவாங்க. சரி. பவுல் ஷேப்பில் வரும். சரிங்க, ஆமாங்க, அதுதான் அழகாக இருக்குங்க. அதுதான் கேட்டு. உங்களுக்கு கட்டை போட்டுங்களா ஸ்டீல் போட்டுருங்களா? ஸ்டீலை போட்டுருங்கக்கா. எப்படி கட்டை போட்டால் நிற்கிங்களா ஸ்டீல் போட்டால் நிற்கும்? ஸ்டீல் போட்டால் கலண்டு வராது, தூப்பிக்க மட்டும் செய்யும். தொடச்சி வச்சிங்கன்னா லைஃப் வரும். சரி, போறீங்களா? பின்னாடி கூட இது 21 போட்டு 2 ஒரே சைஸ் தான், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்ல, இதுல 21 போட்டிருக்குது, இதுல 8 போட்டிருக்கு. கல்லும் செட்டும் மாறாம இருக்கிறதுக்காக நம்பர். ஓ, சரி. எல்லாத்தையும் நம்பர் பாருங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஒண்ணுதான், ஒரே மாடல் தான். சரி, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுல எடுத்துக்கோங்க. எது வேணாலும் இது எடுத்துக்கிறேன். சரி, ஸ்டிக் போட்டுக்கிறேன். வாங்கி கொடுங்க. எதுமா? இது வாங்க. நெளிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும். எப்படிங்க? குருவி வராது. ஓ, நெளிச்சு போட்டாங்க. கிரேட் பிடிக்கு அல்ட்ரா கிரேடு கொத்துறதுக்கு நாங்கள் போட்டு தருவோம். செட் ஆகுது 5 நிமிஷம். சரிங்க.
5 நிமிஷத்தில் செட் ஆயிரும். செட் ஆயிடுச்சு. செட் ஆகாது. அது மட்டும் போட்டு இது போடாமல் இருந்தால் செட் ஆகாது. அதான் அது வாட்டுக்கு இருக்கும். இது போட்டோம்னா 10 நிமிஷம் கண்ண முடிச்சாங்க செட் ஆயிரும்.